ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் நேற்று வீடியோவில் வந்து ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்து எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்லீப் சரியாக வராதனால எனக்கு வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து அது எடுத்துக்கிறது பயம், ஏன்னா வந்து அது நிறைய பேர் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 5 எடுத்துக்கலாம், 1 வீக் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த டேப்லெட்டை வாங்கி போட்டேன். பார்த்தா அடுத்த நாள் காலைல தான் எழுந்தேன். நான் ரொம்ப லேட்டாக எழுந்தேன். அப்புறம் நான் டிசிஷன் ஒரு முடிவு எடுத்தேன். இது வந்து நம்ம ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஹேபிட்டை நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேப்லெட்டோடு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்லீப்பிங் சைக்கிள் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸ்லீப்பிங் பேட்டர்னை சரி பண்ணேன். என்னோட ஆன்சைட்டி குறைஞ்சதா, என்னோட சோர்வு குறைஞ்சதா அப்படின்னா இல்லை. ஆனாலும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் வந்து நிறுத்தலை. ஜும்பா பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, ஜாகிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யோகா பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதையுமே நான் ஸ்டாப் பண்ணலை. எனக்கு வந்து ஆன்சைட்டி ரொம்ப அதிகமாக டிப்ரெஷன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எனக்கு வந்து மண்டையில் வந்து என்னமோ ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எப்போவுமே. நான் இதை போய் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். மேம், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது தலையில் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். அதுக்கு அவங்க அன்றைக்கி என்ன தெரியுமா சொன்னாங்க, மேபி விட்டமின் டி கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பிளட் டெஸ்ட் எடுக்க போனேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, எனக்கு விட்டமின் டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ நான் இந்த விட்டமின் டியை நான் எப்படி சரி பண்ணேன், எதுக்கு எனக்கு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி குறைபாடு வந்தது,